6 மசாஜ் இருக்குது. பார்க்கறதுக்குலாம் நல்லா புதுசு மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஆன் பண்ணோம்னா ஏதோ கல் உடைக்கிற மிஷின் மாதிரி சவுண்டு கேட்குது. வாங்க அதை கழட்டி பார்த்துக்குவோம். சரியான வெயிட். உள்ள எப்படி இருக்குன்றது தெரியல. உள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு மெக்கானிக்கல் டிவைஸ் தான். பார்க்க எல்லாமே நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது. அதனால் வந்து நம்ம வயர் கனெக்ஷன்லாம் வந்து கொடுத்துட்டு நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். அதாவது இந்த மெக்கானிசம்லாம் எப்படி சுத்தமாக இருக்கும், அந்த சுத்தக மெக்கானிசமே வந்து வேலை செய்யலை. இதுக்குள்ளே இருந்தால் சவுண்ட் வருதுன்னு நினைக்கிறேன். நம்ம கழட்டி பார்ப்போம். இந்த மோட்டருக்குள்ளேயும் பார்க்க நல்லா தான் இருக்குது. அதே டைம் இந்த கியரும் வந்து நல்லா இருக்குது. எனக்கு என்ன தோணுதுன்னா, இது வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது, சுத்தவே மாட்டேங்குது. இதுதான் ப்ராப்ளம் போல். இதை நம்ம ஃப்ரீ பண்ணிட்டு நம்ம மாட்டி பார்க்கணும். இது கொஞ்சம் பெரிய வேலையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து எல்லாத்தையும் கழட்டிட்டு அதை நல்லா ஃப்ரீ பண்ணிவிட்டு மாட்டணும். இல்லை பார்த்தாலே தெரியும், இந்த பேரிங்கில் வந்து நல்லா தூக்கிப்பிடிச்சி போய் கிடக்கு. இதனால தான் அது ஃபுல்லாக ஜாம் ஆகிருக்கு. இந்த 4 இடத்துல வந்து பேரிங் வருது. அந்த பேரிங்லாம் நம்ம கழட்டிட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் மாட்டணும். இந்த பேரிங்லாம் ஆயிலில் கொஞ்சம் நேரம் ஊற போட்டோம்னா கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். இந்த பேரிங்கை ரீகண்டிஷன் பண்ணாலும் பின்னாடி ப்ராப்ளம் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் வேறு பேரிங்கே வந்து வாங்கியாச்சு. அதோட இதில் முன்னாடி பின்னாடி வந்து கவரான மாதிரி வாங்கியிருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி தூசி எல்லாமே உள்ளே போகாமல் பார்த்துக்கிறதுக்கு. இந்த நாளையும் இதில் மாட்டிடுவோம். எல்லாமே பழைய மாதிரி கரெக்டாக மாட்டியாச்சு. இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். சின்ன வேலையாக தான் இருக்கும், ஈஸியாக மாட்டிடலான்னு பார்த்தா இதுக்கே 3 மணி நேரம் கிட்ட ஆகிடுச்சு. இப்போ எப்படி வேலை செய்யுதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பரா இருக்கு. இது செமையா இருக்கு. அண்ணா